இந்தியன் ரியல் எஸ்டேட் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம ஜி ஸ்கொயர்ல 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. கால் 8939750009. நம்மோட மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் தற்போது இணைந்திருக்கிறார். சார், இப்போ இந்த பேச்சு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. தாவேக்காவோட போப்புறாங்க அப்படின்னு ஒரு 2-3 நாள் ஓஞ்சி இருந்துச்சு. இப்போ மீண்டும் பேசுபொருளாக இருக்கிறப்ப அப்போ காங்கிரஸ் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா? ஏதோ ஒன்று உறுதி ஆகுதா? அப்போ போற போக்க பார்த்தா அப்படிதான் தோணுது. காங்கிரஸ்க்கு ரெண்டு பேருக்குமே இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால பத்திரிகையாளர் அவர் சோமு சொன்ன மாதிரி இப்ப 2 பேருக்குமே வேற வழி இல்லைங்கிற நிலைமை தான். காங்கிரஸ் கிட்டத்தட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்னென்னமோ செய்து பார்த்தாங்கன்னா தாங்கள் கேட்பதை எல்லாம், அதாவது காங்கிரஸ் கேட்பதை எல்லாம் திமுக செய்து விடும் அல்லது செய்து கொடுத்து விடும், இல்ல ஏதோ ஒரு வகையில திமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலனை பெறலாம்னு காங்கிரஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க யார் என்ன வேணா சொல்லட்டும், திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினும் எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி இருவருமா சேர்ந்து பேசி சீர் செஞ்சிருவாங்க. ஆனா அதெல்லாம் நடப்பதற்கான அறிகுறிகளோ அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குங்கிறது இது வரைக்கும் பொது வெளியில இல்ல. இப்போ கே.சி. வேணுகோபால் கூட ராகுல் காந்தி கிட்ட இருந்து ஒரு கடிதத்தை இவர்கிட்ட கொடுத்திருக்காரு, ஸ்டாலின் கிட்ட கொடுத்திருக்காரு. செய்திகள் கடிதத்தினுடைய உள்ளடக்கம் வெளியில இது வரைக்கும் வெளியே தெரியல. ஏன்னா இப்ப இன்னும் திமுக காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கட்சியை கூட்டணி பேச்சுக்கு அழைக்கவில்லை என்று சொல்லும் போது சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஆரம்பிச்சு பேச்சுவார்த்தை நடந்துடுச்சு. என்னைக்கு வேணாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம்ங்கிற சூழல்ல அப்ப இருவருமே காங்கிரஸ் திமுக இருவருமே ஒருவரை ஒருவர் கழட்டி விட்டால் போதும் என்கின்ற ஒரு மனநிலை இருப்பது போலத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இல்ல நான் சில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பலரிடம் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப என்னதான் திமுக அழுத்தம் கொடுத்தாலும் 25 சீட்டு இல்ல 28 சீட்டு தான் கிடைக்கும். இப்ப தாவேகா பக்கம் போனா குறைந்தபட்சம் ஒரு 50 அல்லது கூடுதல் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதை அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா காங்கிரஸ் தரப்புல 2 வகையா பாக்குறாங்க. ஒண்ணு, எவ்வளவு நாள் தான் இப்படி ஒரு திமுகவினுடைய ஒரு துணை கட்சியாக கூட்டணியில் இருந்து கொண்டோ இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்க முடியும்? கட்சியை தாங்கள் எப்பொழுதுதான் வளர்ப்பது? இப்ப தேசிய அளவுல கர்நாடகா தெலுங்கானாவை தவிர ஹிமாச்சல் பிரதேசத்தை தவிர பெரிய அளவுல அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியே ஒரு மாநில கட்சிங்கிற லெவலுக்கு தேய்ந்து விடுமோங்கிற சிவா பரமேஸ்வரனா ஒரு நிமிடம் அப்படியே உங்கள்கிட்ட மீண்டும் உங்கள்கிட்ட வர்றேன். இப்ப 2 பேரும் கூட்டணியில ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்கு. திமுக தக்க வச்சிருவாங்க காங்கிரஸை அப்படிங்கிறாங்க. இல்லை போயிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்ல, அவங்க கேரளா அடுத்து ஆந்திரா தெலுங்கானாவெல்லாம் கணக்கில் வச்சு விஜயோடு அல்லது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணிக்காக காங்கிரஸ் விரும்புதுன்னு சொல்றாங்களே, எது சார் சரியா இருக்கும்? இல்ல, தமிழ்நாடை தவிர மற்ற மாநிலங்களில் எல்லாம் தாவேகா காங்கிரஸ் இணைந்து அதன் மூலம் அவர்களுக்கு பெரிய அனுகூலம் கிடைக்கக்கூடும் என்பதெல்லாம் என்னுடைய அபிப்பிராயத்துல கொஞ்சம் ஃபார் ஃபெச்டு. அது ஒரு தொலைநோக்கு கனவா தான் இருக்க முடியும். இப்ப உடனடியாக தமிழ்நாட்டுக்கு பார்த்தோமே என்றால் தான், ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு அவர்கள் எதிர்பார்க்கின்றபடி, அதாவது இருதரப்பும் எதிர்பார்க்கின்றபடி ஒரு கூட்டணிக்குள் வந்தால் எப்படி அவர்கள் செயல்படுவார்கள் என்பதை பார்த்துதான் மற்ற மாநிலங்கள் சொல்ல முடியும். தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைகள் கூட அழைக்கவில்லை என்கின்ற பட்சத்தில் களத்துல அது எப்படி பிரதிபலிக்குதுன்னு பார்க்கணும். இது கடந்த சில நாட்களாக அல்லது ஒரு குறைந்தது ஒரு வாரமாக களத்தில் இருக்கக்கூடிய மிக கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் அந்த லெவலில் இருக்கக்கூடிய பல காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுடன் நான் பேசியது உரையாடுவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க யதார்த்தமா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க, நாங்க என்ன வேலை செஞ்சு எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சார் இதுல. இது அதாவது அவங்க வேணாங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்க நிர்பந்தித்து எங்களை இந்த கூட்டணிக்காக வேலை செய்யுங்கிற பட்சத்துல நாங்க வேலை செய்யாம இருப்போம், மனம் உவந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காங்கிரஸ் கட்சி இருந்த தொண்டர்களின் மனநிலையாக இருக்கிறது. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, கட்சியை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் வளரணும். நாங்க எப்படி அவங்க வளரணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒண்ணு தனியா போட்டியிட்டு கொஞ்சமோ நெஞ்சமோ நமக்கான ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்திக் கொள்ளணும். இல்ல இப்ப தாவேக்கால ஒரு 50-60 இடங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா திமுகல ஒரு 25 இடங்கள் அல்லது 28 இடங்கள் கொடுத்து அதுல ஒரு 15 தொடக்கம் இடங்கள் ஜெயித்து ஒரு 5% வாக்கு வங்கி பெறுவதை விட ஒரு 60 இடங்கள் வரை தாவேக்கால கொடுத்து போட்டியிட்டு இடங்கள் ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஒரு 8 to 9% வாக்கு வங்கியை எங்களால் நிரூபிக்க முடியும் என்றால் நாங்கள் வளர்கிறோம், எங்களால் எதிர்கால அரசியலை முன்னெடுத்து செல்ல முடியுங்கிறது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.
அதனால இப்ப கிரீஷோட இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நாங்க ஒரு 22,000 கிராம கமிட்டிக்கு மேல அமைச்சிருக்கோம். அதே போல 5,000 பேருக்கு மேல விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. 12லேருந்து 20% வரைக்கும் எங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படியெல்லாம் சொல்றாருல்ல. அப்ப எந்த நம்பிக்கையில் சொல்றாரு? எங்களுடைய பலத்தை தாவேக்கா அறிந்திருக்கு, புரிந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அரசியல் சமயத்துல, தேர்தல் சமயத்துல இப்படியான அரசியல் பேசுவது என்பதெல்லாம் இயல்புதான். காங்கிரஸ் கட்சிக்கு 14-15% வாக்கு இருக்கிறது என்று அவர்கள் நம்புவார்களே, ஆனால் அதுவே அவர்கள் திமுகவிடம் பேரம் பேசுவதற்கு மிகவும் வலுவான ஒரு பலமாக இருக்க முடியும். இப்ப 6% இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ள தேமுதிக 6 இடங்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்கும் போது இவங்க 15% தேர்தல் வெற்றியில பார்த்தா கிட்டத்தட்ட 40-45 இடங்கள் வரைக்கும். அப்ப அவங்க இன்னும் காத்திரமாக உறுதியாக பெரிய அளவுல பேரம் பேச முடியும். எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 40 இடங்கள் நீங்க கொடுக்கணும், 2 ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும்னு கேட்க முடியும். அதனால காங்கிரஸ் கட்சிக்கு அந்த அளவுக்கு களத்தில் ஆதரவும் செல்வாக்கும் இருக்கிறதா, வாக்கு வங்கி இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. அந்த வாக்கு வங்கியை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் இடைமட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் விரும்புறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தாவேகாவுடன் போனால் நாங்கள் தேசிய கட்சி, அரசியல் அனுபவம் கொண்ட கட்சி, பல தேர்தல்களை நாங்கள் பார்த்தவர்கள், எங்களால் நிலைமையை சமாளிக்க முடியும். அதாவது தங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை, அதாவது கூட்டணிக்கு தாவேகா தலைமை ஏற்றாலும் இந்த கயிறு இழுக்கிறது பின்னால நின்று புல்லிங் ஸ்ட்ரிங்ஸ் சொல்லுவாங்க, இந்த சூத்திரதாரி மாதிரி ஆட்டி வைக்கக்கூடிய எல்லா வேலையும் தங்களால் செய்ய முடியும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய கீழ்மட்ட மற்றும் இடைமட்ட தலைவர்களும் தொண்டர்களும் நம்புறாங்க. அதை தான் அவங்க விரும்பவும் செய்யறாங்கன்னு தான் தோணுது இப்போ. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. இப்போ மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட மீண்டும் நான் வர்றேன், நீங்கள் இணைப்பிலேயே இருங்க. பிரியன் சார், இப்போது திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்திருக்கிறது. அப்போ கூடுதலாக ஒரு கட்சி வந்ததுனால காங்கிரஸ் இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும் நிலைப்பாட்டுக்கு திமுக வந்திருக்கா, அல்லது காங்கிரஸ் அதிகமான இடத்தை கொடுக்குற தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால் திமுக விட்டு நம்ம போகலாங்கிற நிலைப்பாட்டுக்கு காங்கிரஸ் வந்திருக்கா இன்னைக்கு? இல்லை, அதாவது காங்கிரஸ் போகட்டும் அப்படின்ற மனநிலைக்கு திமுக இதுவரையும் வந்த மாதிரி தெரியல. அந்த சீட் ஷேரிங்கில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவங்க உள்ளாட்சிகளையும் சேர்த்து இடஒதுக்கீடு பண்ணணும்னு சொல்றாங்க. திமுக ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்துக்கு ஒத்துட்டாங்க. உள்ளாட்சியில 3 மேயர் அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒத்துருக்காங்க காங்கிரஸுக்கு. ஆனால் சீட் 45 சீட் கேட்குறாங்க. 45 சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. 28 சீட் கொடுக்குறோம் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோன்றாங்க. அந்த இடத்துல பிரச்சனை அப்படியே அமைதியா இருக்கு. இது இவங்க கன்வே பண்ணிட்டாங்க, அவங்க பதில் கன்வே பண்ணல. அதனால அந்த விஷயங்கள் ஃபைனலைஸ் ஆகாத இருக்கு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயம் காங்கிரஸ் என்ன நினைக்குது, சீட் அதிகமா கொடுக்கணும்னு நினைக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு இது போறோம், நீங்க இது 28 அதிகம் அவங்க நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னா, அதுக்கு நடுவில் தோடங்கர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. தாவேக்காவும் எங்களோட பேசிட்டு இருக்காங்க, எங்களுடைய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எங்களுடைய பலம் தாவேக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சோழங்கர் சொல்றாரு. அவர் சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, எங்களுடைய ஸ்ட்ரென்த் தாவேக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா திமுகவுக்கு தெரியல, அவங்க எங்களுக்கு சீட் அதிகமா கொடுக்க மாட்டேன்றாங்கன்றதை கன்வே பண்றாரு அவர். நாங்க எல்லா கட்சியோடையும் பேசிட்டு இருக்கோம், எல்லாரையும் பார்த்தா ஹாய் சொல்லுவோம், ஹலோ சொல்லுவோன்ற. ஹலோ சொல்றதுக்கும் கூட்டணி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ தாவேக்காவோட அவங்க பேசிட்டு இருக்காங்கன்றது உண்மை. ஆனா இது காங்கிரஸ் மேலிடம் அபிஷியலா நாங்க தாவேக்காவோட பேசிட்டு இருக்கோன்ற விஷயத்த சொல்லலை, சோழங்கர் சொல்றாரு. ஆனா திமுக என்ன நினைக்குது, காங்கிரஸ் மேலிடத்தோட அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனல். அதனால நம்ம காங்கிரஸ் போகணும்னு நினைக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் அதிகமான சீட் கேட்கும்போது அது பிரச்சனை எப்படி போகும்னு சொல்ல முடியாது. 70-30 இருக்கிறதுக்கான வாய்ப்பு 70யும் போறதுக்கான வாய்ப்பு 30 இருக்கிறத நான் பாக்குறேன். அதே நேரத்தில் சார், வேணுகோபால் ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்துக்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் வேற யாரும் எந்த கருத்தும் தெரிவிக்கல, அமைதியாகவே இருந்த ஒரு சூழல்ல இப்போ கிரீஷோடங்கர் மீண்டும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார், எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப இப்போ தமிழக வெற்றி கழகத்தை காட்டி அல்லது நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தையோ அல்லது ஒரு நிர்பந்தத்தையோ அல்லது நேரடியாக ஒரு மிரட்டலையோ காங்கிரஸ் கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாமா? நீங்க சொல்ற மாதிரி மிரட்டலோ நிர்பந்தமோ அழுத்தமோ எதா இருந்தாலுமே திமுக அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எந்த கட்சி கூட்டணியில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம செஞ்சிருக்கிற உதவியினால அந்த பயனாளிகள் நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்ம வின் பண்ண முடியும். 4 கார்னர் சீட்ல ஒரு 34% 35% ஓட்டு வாங்கினாலே வின் பண்ண முடியும்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. அது அவங்க நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் அதை விட்டு போச்சுன்னா, அந்த கூட்டணி விட்டு போச்சுன்னா திமுக கூட்டணி ஒரு வலிவிழந்து காட்சியளிக்கிற ஒரு விஷயம் நடக்கும்ன்றது என்னோட கருத்து. காங்கிரஸ் இருக்கிறதுனால காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கா இல்லையான்றதுல, காங்கிரஸ் இருக்கிறதுனால அந்த கூட்டணிக்கு ஒரு
ஒரு அந்த பர்செப்ஷன் ரேட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பார்வையில வந்து ஒரு வலுவா இருக்கிற மாதிரியான தோற்றம் தெரியும். அதனால காங்கிரஸை கூடிய வரையும் திமுக தக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி தக்க வைக்க அவங்க ட்ரை பண்றது தெரியறதுனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, அழுத்தத்துக்கு மேல அழுத்தம் கொடுத்து காரணமா காமிச்சு சீட்டுகள் அதிகம் கேட்கிற ஒரு விஷயத்த கையாளுறதை நம்ம பாக்குறோம் நம்ம. பட் இது ரெண்டுமே இப்படியே இழுபறியா போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கட்டத்துல மார்ச் 5ஆம் தேதி ராகுல் காந்தி இங்க வராரு. அதுக்கு அதுவரையும் இது இழுத்துன்னு போகுமா, இல்ல வந்து இந்த 28ஆம் தேதிக்குள்ள இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணணும்னு திமுக நினைக்கிறாங்க. அதுக்குள்ள காங்கிரஸ் தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு சிக்னலும் வராட்டி 28 சீட்டுக்கு ஒத்துக்காட்டி அடுத்த கட்டமா திமுக மற்ற கட்சிகளெல்லாம் ஃபைனலைஸ் பண்ண போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைவா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2021 இருந்ததை விட கூடுதலான கட்சிகள், மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், அதே போல் இன்னும் சில சிறிய கட்சிகள்லாம் இருக்காங்க. இப்போ கூடுதலான கட்சிகள் சேர்ந்து இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு கூட்டணி சீட்டை இடங்களை குறைப்பாங்கங்கிற நிர்பந்தம் இருக்கா, இல்லை திமுக தனக்கான இடங்களை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கா? தனக்கான இடங்களையும் குறைச்சிக்க வேண்டியிருக்கு. கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் 3 எலெக்ஷன் அவங்க கூட இருக்காங்க. அவங்களும் நிறைய எதிர்பார்ப்புகளோட காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் 1-2 சீட்டை அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்கு. இப்போ காங்கிரஸுக்கு போன வாட்டி 25 கொடுத்தாங்க, இந்த வாட்டி 28ன்றாங்க இல்லையா. அந்த மாதிரி மற்ற கட்சிகளுக்கும் 1-2 சீட்டு அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவும் தான் போட்டி போடுற எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலுமே திமுக வந்து 170 இடங்களுக்கு குறையாம உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்கான ஒரு முயற்சியில இறங்குறாங்கன்னா அந்த தரப்புல அவங்க தரப்புல சொல்றாங்க. அது மீறி இருக்கிறதெல்லாம் பிரிச்சு கொடுக்கலாம். ஒரு 64 சீட்டை வந்து பிரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அதனால 170 இடங்கள்ல உதயசூரியன் சின்னம் போட்டி போடும் அப்படின்றது அவங்க கருத்தா இருக்கு. மற்றதெல்லாம் பிரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு திமுக தரப்புல சொல்றாங்க. சார், இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோட அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் எழுந்திருக்கிறார். சார், திமுகவை தீய சக்தி அப்படின்னு விஜய் கடுமையாக விமர்சனம் பண்றார். அந்த தாவேகா காங்கிரஸுக்கு வெளிப்படையான ஒரு அழைப்பை கொடுக்குது, காங்கிரஸ் கூட்டணியை எதிர்பார்த்து தயாராகவே இருக்கு அப்படின்னு இப்போ கிரீஷ் சோடங்கர் சொல்றாரு. அப்படின்னா திமுக கூட்டணியே உடைக்கிறதுக்கு தாவேகா முயற்சிக்குதா, வியூகம் அமைக்குதா? தாவேகா வந்து யார் கூடயாவது கூட்டணிக்கு போனாதான் நம்மளால ஒரு நல்ல ஓட்டு சதவீதம் வாங்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. வேற என்ன காரணம்? தனிச்சு போனா அவங்களால ஓட்டு சதவீதம் கூட பெரிய அளவுல வாங்க முடியாது. ஓரளவுக்கு இருக்கு, அது மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா ஒரு நல்ல ஓட்டு சதவீதம் வாங்கணும் அப்படின்னா அவங்க நிச்சயமாக ஒரு கூட்டணி கட்சி யாராவது வேணும் அப்படிங்கறத ஆரம்பத்துல இருந்தே அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இன்னொரு எல்லா தொகுதியிலையும் தாவேக்கால கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா விருப்ப மனு வாங்கிட்டு போனாங்க 50,000 பேர். அன்னைக்கு எல்லாம் கதையெல்லாம் சொன்னாங்க. எவ்வளவு ரிட்டர்ன் ஆயிருக்கு, ஒவ்வொரு தொகுதிக்கும் எத்தனை ரிட்டர்ன் ஆயிருக்கு, திமுக அதிமுக எத்தனை ரிட்டர்ன் ஆயிருக்குங்கிற பாருங்க, தாவேக்கால எத்தனை ரிட்டர்ன் ஆயிருக்குங்கிற பாருங்க. அப்ப வந்து போட்டி போடுவதற்கு இங்க ஆட்கள் இல்லை. மாவட்ட செயலர்கள் பல பேரை வந்து ஜகா வாங்குறாங்க. ஐயோ எப்படிங்க நிக்கிறது, காசு யாருங்க செலவு பண்ணுவாங்க, காசு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற பிரச்சனைகளும் இங்க இருக்கின்றது. அப்ப 2 பேரும் யார் கூட சேர்வதால் நமக்கு வந்து ஒரு லாபமாக இருக்கும். நமக்கு வந்து அந்த வாக்கு சதவீதத்தை நம்ம கொஞ்சம் எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா இப்ப மைனாரிட்டி ஓட்ஸ் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும். இப்ப திமுக காங்கிரஸ் இருக்கும் பொழுது என்டிஏக்கு வந்து எந்த மைனாரிட்டி ஓட்ஸும் போறதில்ல, முழுக்க இங்க வருது. அப்ப அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கு நினைக்கிறாங்க. ஜெயிக்கலாம் மாட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தா கூட பெரிய லெவலில் சீட் கன்வெர்டபிள் எல்லாம் நடக்காது. ஓட் பர்சன்டேஜ்ங்கிறது ஓரளவுக்கு டிசென்டா வரும். ஸோ அதை பண்றாங்க. காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா பேரம் பேசுறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. கிறிஸ் சோடங்கருக்கு ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கலாம். இப்போ கேசி வேணுகோபால் போகும்போது கூட கிறிஸ் சோடங்கரை வந்து ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கல, கனிமொழி மட்டும் தான் கிறிஸ் சோடங்கரை சந்திச்சாங்க. அப்ப அவருக்கு வந்து என்னடா நம்மளை மதிக்கலையே, நம்ம தமிழ்நாடு பொறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு கோபம் கூட இருக்கலாம். பிளஸ் அவர் வந்து பேரம் பேசுறது அவர் வந்து தாவேக்கோட போகணுங்கிறத தாண்டி ஒரு 41 சீட் வரைக்கும் எதிர்பார்க்கிறாங்க, ஒரு ராஜ்யம் எதிர்பார்க்கறாங்க தான் செய்திகள் ஓடிட்டு இருக்கு. 41 சீட்டு திமுக கொடுப்பாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இன்னைக்கு புதிய கட்சிகளை சேர்க்கிறாங்க. இப்போ தேமுதிக வந்திருக்கு, மக்கள் நீதி மையம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் சீட்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் தனித்தனி சின்னத்தில் நின்னாங்கன்னா அப்ப உதயசூரில் நிக்கிற தொகுதிகளை ரொம்ப கம்மியா இருந்து திமுக யோசிப்பாங்க. 30 சீட் வரைக்கும் பேசுவாங்களே தவிர 41 சீட்டுங்கிறதுலாம் ரொம்ப அதீதமான ஒன்று. பிளஸ் காங்கிரஸ்க்கான ஸ்ட்ரைக் ரேட்டும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. காங்கிரஸ் என்னன்னா சொல்லலாம் நாங்க அவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, அவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு. எல்லா தொகுதியிலையும் ஓட் போலிங் பூத்துல ஆட்கள் போட முடியுமா காங்கிரஸால? சும்மா பேசலாம். நம்ம போலிங் பூத்துல மறுபடியும் திமுக ஆட்கள் தானே உட்கார்ந்து இருக்கணும். ரியாலிட்டியில காங்கிரஸ் சொல்ல தனிச்சு விட்டா காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு 3% தாண்டாது. தமிழ்நாட்டுல 3% கூட கிடையாது. தேர்ந்து நிக்கிறனால அது மல்டிப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் வந்து பேரம் பேசுறதுக்கு பயன்படுத்துவாங்க. தொடர்ச்சியாக பேரம் பேசி எப்படி தங்களுடைய இதை உயர்த்துறது திமுக அப்படிங்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்குவாங்க பார்க்க. இல்லை சார், நீங்கள் தாவேக்காவுக்கு அனைத்து தொகுதிகள்லையும் இடம் இல்லை, ஆட்களே இல்லை போட்டியிடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அது ரொம்ப குறைத்து மதிப்பிடுறது மாதிரி இல்லையா? 40% வரைக்கும்லாம் வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களா சார்? 5லேருந்து 5, 10, 15, 20 அப்படியே இன்னைக்கு 40 வரைக்கும்லாம் சொல்கிறாங்களா சார்? எப்படி சார் அது? ஒண்ணுதாங்க, 40% வச்சுன்றது கட்சி யார்கிட்டயுமே வந்து கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டாங்க. தாவேக்கா டே 1 வந்து கூட்டணி பிச்சை எடுக்கிறாங்க. நாம் தமிழர் வருவாங்களா, அதிமுக வருவாங்களா, காங்கிரஸ் வருவாங்களா, அதிமுக வருவாங்களா, தொடர்ச்சியாக ஏன் எடுத்துட்டே இருக்கீங்க நீங்க?
அப்போ உங்களுடைய பலவீனம் என்னங்கிறது சும்மா வெளிப்படையா பேசலாங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு 40%, 40% இன்னைக்கு சிஎம்ங்க ஜாலியா உட்காந்து மினிஸ்ட்ரியில என்ன பண்ணலாம், மினிஸ்ட்ரி என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரலாம்னு பேசிட்டு இருக்கலாமே. ரியாலிட்டி என்னங்கிறது தெரியும்ல. ஜானாரோக்கியசாமி விஜய் ஏமாத்தலாம், மக்களை ஏமாத்த முடியுமா என்ன? அதோ விஜய் ஏமாத்தலாம், மக்களை ஏமாத்த முடியாதுல்ல. அப்ப அந்த உண்மை அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் விஜய் அந்த கேள்வி கேட்கணும். இப்ப நம்ம 40% இருக்கு, எதுக்கு பண்ணி காங்கிரஸ் தொங்கிட்டே இருக்கன்னு விஜய் கேட்கணும்ல. விஜய் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்ப அவர்களுக்கு தெரியும், ஜானுக்கு உண்மை என்னங்கிறது தெரியும், உண்மை நிலை என்னங்கிறது தெரியும். நம்ம நின்னா நம்ம முதல்ல டெபாசிட் வாங்குவோமா வாங்க மாட்டோமா அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த ஒரு காரணத்திற்காக அவங்க தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படிதான் பார்க்கணும். நன்றி ஜெகதீஸ்வரன். நம்ம